ராஜ் ஃபேமிலிஸே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பேட்டே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அதாவது விஷ் பண்ணுங்கள். அதாவது உங்கள்கிட்ட சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அந்தளவுக்கு காலையிலேருந்து நம்மளுக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு எல்லாமே நிறைய விஷ் பண்ணியிருக்கீங்க, நம்மளுக்கு மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. முந்தானத்தை அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னீங்க. அது எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு இந்த விளாக்னு பார்த்தீங்கன்னா பேட்டே. அதனால் சரி ரைட்டு காலையிலே அப்படி போய் கோயில் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், கார் வேறு சிக்கிட்டு. ஃப்ரெண்டு வந்து யார் திரும்ப நம்ம மாப்பிள்ளை ராஜா கார் தான். காலையிலே என்னென்ன காலைல இல்லை, அது நைட்டே அவன் திருச்செந்தூருக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம குலசைக்கு போகலான்னு பார்த்தோம். வண்டி பைக் வேறு இல்லையா, அதனால் சரி ரைட்டு காரு தான் இருக்குது. காரில் அவ்வளோ தூரத்துக்கு போனால் எப்படியும் பெட்ரோல் ஒரு 2000 ரூபாய்க்கு போட வேண்டியிருக்கும் டீசல். ஃப்ரெண்டு தானே, சும்மா ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சு விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈல வச்சுருக்கான்ப்பா. ஈல வச்சுருக்கான். முள் இப்படி இருக்கு, தொங்கின்னு தொங்கிட்டு கிளிங்கின்னு வேறு சவுண்ட் அடிக்கி. இப்போ என்ன பைக்கில்னா ஒரு 200 ரூபா பெட்ரோல் போட்டால் காணும், இல்லைனா ஒரு 400 ரூபா போட்டால் காணும். 1500 ரூபா வேறு போடணும். அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சாயங்காலம் அப்படி மாப்பிள்ளை ஒரு 11 மணிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகலான்னு பார்க்கேன். வேறு என்ன பண்ண, கார் வேறு சிக்கிச்சு, கை வேறு நம்மனுக்கு. போய் ஒரு ரவுண்டை போட்டு வந்துடும். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு 200 ரூபாய்க்கு டீசல் போட்டு வந்துடும். இல்லைன்னா காட்டுக்கு கத்திடுவோம். சரிங்களா? அதனால் வாங்க போவோம். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் ராஜ் ஃபேமிலிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக போகணும்லண்ணா. பேட்டே என்ன கேட்டு சீட் பெல்ட் வேறு போடணுமே, எப்படி போடணும்னு தெரியாத. முன்ன பின்னா கார் ஓட்டியிருந்தால் தெரியும். சும்மா சொன்னாங்க கார் ஓட்டுவேன், லைசன்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் உள்ள தூக்கி வச்சிடப்பாங்க. நகைட்டா நகைட்டா அத்திரக்கூடாதுன்னு அது வேறு. ஓகேங்க, போமா வந்து டைரக்டா ரைட். ராஜ் மைண்ட் வாய்ஸ் கார் ஓட்டி பார்த்ததில்ல இல்லை நீங்கள், இன்னைக்கு பார்ப்பீங்க இல்லையா? பார்க்கணும். சும்மா கிருட்டுன்னு ஓட்டுவேன். என்னது ஆரம்பமே இதாக இருக்குது கல்லா. ஏதோ கடந்து மல்லு கட்டிகிட்டு இருக்கானே, இவனுக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. அது வந்து ஸ்டேரிங் வந்து இப்போ அந்த ஆயில் ஊற்றல, பவர் ஆயில் ஸ்டேரிங் ஆயில். அதனால தான் கிடந்து இந்த பழைய பஸ்ஸு இந்த லாரிலாம் போட்டு இப்படி கிடந்து இப்படி தேய்ப்பாங்க பற்றியலா, அந்த மாதிரி கிடந்து உருட்ட வேண்டியதாக இருக்குது. ஃபோன் வருதா? கட் ஆகலல்ல? ஃபோன் கட் ஆகணுமா? அது இன்னைக்கு ஃபுல்லாக போனால் தான் வரும் நம்மளுக்கு. பேட்டை பற்றியலா ஃபுல்லாக போனால் வந்துட்டே தான் இருக்கும். எல்லாம் விஷ் பண்ணுவாங்கல்ல, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு எல்லாமே நம்ம ரிட்டன் அடித்து பேச வேண்டியதான் மறுபடியும். இந்த ஆச்சு இனிமேல் தான் பார்த்து ஓட்டணும். ஏன்னா காலையில் நேரம் பார்த்தீங்களா அப்படியே டிராஃபிக் ஈஸியாக இருக்கும். இது வளைக்கிறதுக்கு எதுவும் பெரிய லாரி டயர் கையால் ஓட்டிட்டு போயிடலாம் போலுக்கப்பா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. விளாகு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் சரி ரைட்டு விளாகு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்துட வேண்டிதான். கடவுள் இல்லைன்னா நம்ம இல்லை, சீட் பெல்ட்டும் இல்லைன்னா நம்மளும் இல்லை. கலரு தான் சீக்கிரம் கூடியதுல கீரை போட்டுரும். அதுக்கப்புறம் வண்டி உருண்டுற கூடாது. ஹேண்ட் பிரேக் வேறு கிடையாது என்ன. சரிங்க, இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விழாவை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு, மறுபடியும் நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீசல் போட போகிறோம். அதுக்கப்புறம் டீசல் போடலைன்னா வாழுன்னு வந்து கத்துவான் கிடந்து. ரொம்பலாம் இல்லை, ஒரு 200 ரூபா போட்டாக்கா. லாங் எங்கேயும் போகிறது இல்லை. ஆனால் அந்த ஸ்டேரிங்கை வளைக்கிறதுக்குள்ளே தான் எக்ஸ்ட்ரா 2 தட்டி சாப்பாடு சாப்பிடணும் போலுங்க. தேவைமே என்னது, இதில் வேற யூட்டன் போடணும். லாரி வெளியே விட்டுற வேண்டியதான். அவங்க தலைவா பொறுமையாக போங்க, ஸ்பீடாக போய் என்னத்தை பண்ண போகிறோம். கார் வந்து நம்ம அப்பப்போ தான் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் அப்படியே பதட்டமாக தாங்க இருக்குது.
பதட்டம் சொல்றத விட இதா இருக்கு. ஓவர்டேக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நானும் குருவி கூட நம்ம விஜய் அண்ணன் மாதிரி ஆக்சிலேட்டர் கையில் எடுத்துருவேன். ஆமா என்ன பண்ணு ஓட்ட நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிலேட்டர் கையில் எடுத்துருவேன். சும்மா கிடையாது. பிரேக்கு காலில் வச்சிருப்பேன், இல்ல வாயில வச்சிருப்பேன். வித்தியாசமா இல்ல ஓட்டணும். அப்படியே நேராஜி பிறந்த நாளுங்கிற காலைல எதுவும் சரி நேராஜி பிறந்த நாளுங்கிற காலையில சுத்திட்டு எதுவும் கேக்கு வெட்டலையான்னு கேட்டா கேக்கெல்லாம் வெட்டலாம். சவத்தை அது போட்டுக்கிட்டு எதுக்கு? நம்ம பிறந்ததே ஒரு இது இதுக்கு கேக்குக்கு ஒரு கேடா. ஆனா உண்மையிலே பரவாயில்ல. ஆனா முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. எதுக்கடா பிறந்தோம் எதுக்கடா இருந்தான்னு பரவாயில்ல. ஆனா இப்ப நம்மளுக்கு தான் நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் இருக்கீங்கல்ல, கரெக்டா இருக்கு. அவரு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல வளையறாரு. என்னத்த சொல்ல? இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சிருந்தா நம்ம செவுத்துல தான் போய் மூட்டணும் காங்கிரீட்ல. ரைட்ல வளையற நம்ம லெப்ட்ல எடுத்தோம்னா இப்ப என்ன ஆகும்? ஆப்போசிட்டா பண்றாரு. டீசல் வேற இந்த பீங் பீங்குங்க, அதாவது இந்த ஒரு மாதிரி சவுண்டு கேக்கு. இடையில ட்ரையே ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. தள்ள கூட ஆள் வராது. 2 பேர் தான் இருக்கும். 2 பேரும் தள்ள முடியாது. தள்ள முடியாது, தள்ளி ஓரமா விடுறதுக்கு. கண்ணில் கார் படுற நேரம் ஃபுல்லா இந்த ஈல தான் போ வைக்கான். கார் வச்சிருக்க இன்னொரு அரை டேங்காட்டு ஃபுல்லா பண்ண வேணாமா? இப்படி வச்சா என்ன கணக்கு? நம்மளே ஆனா 200 ரூபா இப்போ போட போறோம். வேற பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிட்டுங்க. வேற பேட்டை வர பாத்தீங்களா, அதனால ஒரு சில செலவுகள்லாம் இருக்கும். அதனால நம்ம பார்த்தா போகணும். அது 200 ரூபா போட்டு இதுல லோக்கல்ல சும்மா அப்படியே வட்டி வீட்டில் தான் கொண்டு போய் விட போறோம். சும்மா ஒரு இடத்துல தானே இருக்க போது. இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு அப்படியே குச்சாலம் கிச்சாலம் போயிட்டு வரலான்னு பார்க்க அவங்ககிட்ட சொல்லாம. நியூஸ் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் ரோட்ல படுத்துருவான், அப்படியே நடு ரோட்ல. வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற. வாங்க சும்மா கை கட்டணும்னா யாரும் பார்க்க யாரும் ஒன்ன பிராங்க் பண்ண அப்படியே. இது கண்ண ஜன்னலை திறந்த எல்லாருக்கும் தெரியும். இது ஜன்னலை திறந்தது திறக்காம இருந்தா தெரியாது இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போட்டுருமா பாரத்துல வாங்க தலைவர. ஓடி ஓடி ஸ்டேரிங்க ஓடி. ஸ்டேரிங்க ஓடினா எங்க பஸ்ல ஸ்டேரிங்க வளன்னு அர்த்தம். முடிச்சு கையில கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. பெட்ரோல் கடந்து வந்தாச்சு. பெட்ரோல் போட பெட்ரோல் பல்க்கு வந்தாச்சு. பெட்ரோல் போட வேண்டியதான். பெட்ரோல் போட்டு விளாக கண்டினியூ பண்ணோம். பெட்ரோல் இல்லை, டீசல். டீசலா? இதில் தானே பண்ணோம். அந்த கடைசி அந்த கடைசி அந்த கடைசி போட்டுருவோம். இதில் வரமாட்டாங்களா? ஆளு கிடையாது. ஏங்க திருப்பூருக்குள்ள அப்போ அங்கே தான் இந்த லாக் பண்ணுறாங்களே. ரைட்டுங்க, டீசல் போட்டாச்சு. இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஃபன் நடந்திருக்கும். நாங்கள் டீசலாக பெட்ரோலானே சொல்லவே இல்லை. நல்ல வேலை பெட்ரோல் அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்தேன். ஏன்னா இவங்க வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோமா, அதுக்குள்ளே நம்ம சொன்னால் தானே தெரியும். நம்ம மேலே தான் மிஸ்டேக். டீசல்னா டீசல் சொல்லணும், பெட்ரோல்னா பெட்ரோல் சொல்லணும். நீ வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் இருந்தால் இப்போ அதை மாற்றி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி முடிஞ்சு காருக்கு ஒரு 50,000 செலவு. ஏற்றி விட்ருவா. காருக்கு ஒரு 50,000 இன்றைக்கி செலவு வந்துருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு பல்சர் பைக்கு போட்டு பெரிய அவஸ்தை போட்டிருக்கான். அது வந்து நிறைய செலவழிச்சு எல்லாமே. ஏன்னா அந்த டேங்கு கார்பெட்டர் எல்லாமே போயிடும். கடந்து ஒப்பாரியில் வச்சுட்டு கிடந்தான் ஒரு நாள். அந்த சீன் தான் இப்போ இங்கே இருக்கும். அப்போ காருக்கு நடந்துச்சுன்னா அவ்வளோதான் கொஞ்சம் பாட்டில். அப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பதிலும் சொல்லிட முடியாது. அவங்ககிட்ட தூக்கி நட்டாத்துல நட்டி போடும் அப்படியே சங்கு வாக்கில். என்ன
ஃபேன்லாம் இருக்கு. இந்த கண்ணாடி வந்து சாத்திருக்கலாம். இவங்க ராஜி ஏசிலாம் போட்டு போறான்னு நினைச்சிடாதீங்க. ஏசி கிடையாது, வேலை செய்யாது. சும்மா கேஸ் அடைக்க கூட காசு இல்லை நமக்கு. அதனால இப்போ இப்போ நம்ம இறக்கி விட்டோம்னா அந்த சலச்சலாம் சவுண்டு கேட்கும். எல்லாம் ரோட்டில் போகிறது பேசுகிறது தெளிவாக கேட்காதில்ல. அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ எடுத்து வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால தான் சும்மா ஜன்னல் அடைச்சு பார்த்தீங்களா, வேத்து போட்டுது. ஏசியில் இப்படியே வேத்து போட்டும். சும்மா பம்மாத்துக்கு வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சின்ன வயசுல சைக்கிள் டிரைவர் வச்சு டர்ன்னு ஓட்டிட்டு அலைவான். போக போக பைக்கு அதான் வாழ்க்கைங்கிறது என்ன. அதுக்கப்புறம் காரு. ஆனால் காரு நான் பழகினது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்ம ஏரியாவில் அதாவது சொந்தக்காரங்க தான் பெரிய அண்ணங்கள்லாம் கார் வச்சுருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழகுவேன். அப்புறம் ஜெகனன்னு ஒருத்தர், அவர் டெய்லி எனக்கு சொல்லி தருவார். இப்போ தான் பெட்ரோல் போட்டால் அப்புறம் கீன்னு அடிக்குது. என்னதான் பண்ணதுக்கு எவ்வளோதான் வாயில் ஊற்றுன்னு தெரியல. காலம் முள்ளதுக்கு இப்படி தான் கத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கத்திட்டு இருந்தா சவுட்டி போடுவேன், சொல்லிவிட்டேன். பார்த்துட்டு இருந்தாலே காரை நல்லா திட்டுறேன்னா அப்படின்னு. அதில் அக்கறை எதில் விட்டுருந்தேன், கார் ஓட்டது இருந்தது. ஜெகனன்னு ஒருத்தர் கார் ஓட்டதை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சைசன்னு ஒருத்தன் சொந்தக்காரன் தான். அவங்ககிட்டலாம் அப்படியே பழகி ஒரு சிலர் வச்சிருப்பான கார் இருந்த கலர் கொடுத்து அவங்களுக்கு டிப்ஸு இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போவோம், ரசனா வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கே அப்படி தான் பழகினேன். ரவுண்டு வரும்போது கலர் வாங்கிட்டு வருவியா, சரி வாங்கிட்டு வரோம். ரைட். அந்த நேரத்தில் பைக்கு ஒரு ரவுண்டு உடம்புட்டுக்குள்ளே போவோம். பைக்கு வரும்போது முன்னாடி எப்படி உடம்புட்டுக்குள்ளே போவோம். இப்போ போகாமல் இருந்தால் சரி தான். இப்போ பழகியாச்சு நம்ம. அதனால் பழகும்போது அடி உள்ள தானே செய்யும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே லைசன்ஸை போட்டேன். என்னன்னா டிரைவருக்கும் ஆசையாக இருந்துச்சு. டிரைவர் வேலைக்கு எதுவும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கார் ஓட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுன்னு இருந்தேன். ஒரு ஆசையில் போட்டுட்டேன் லைசன்ஸை, பைக்குக்கும் அதுக்கும் சேர்த்து. ஆனால் எந்த நேரத்தில் எடுத்தேன்னு தெரில, போகலை. என்ன பண்ண சொல்லுதியே, கடைசியில் இந்த கொத்தனார் வேலை இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு நம்ம யூடியூப்ல இறங்கியாச்சு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பக்கத்தில் சொசைட்டி நம்மளும் இந்த விளாகுக்கு போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட காரில் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு தான் ஒரு ஆசை. ஆனால் நம்ம கூட இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ் வார்த்தை தான் வாயில ஃபுல்லாக வரும். இங்கிலீஷ் வார்த்தைனா கெட்ட வார்த்தை, அதான் பாதி போடுவான்ல. அதை போட்டு நம்ம உள்ள தூக்கி வச்சிருக்க கூடாதுல்ல, என்ன சொல்லுதிய? இல்லைன்னா அப்படி எங்கேயாட்டு ஒரு ட்ரிப்பு போட்டு அப்படியே போகலாம். சவத்தை போட்டுக்கிட்டு சும்மா எதையாட்டு பண்ணி ஏதாட்டு பேசி உள்ள பிடிச்சி போட்டாங்கன்னா சரிங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இனிமேல் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன விளாக்குன்னு பார்க்கும். யாரும் போக முடியுன்னு வீடியோவும் எடுத்தாச்சு. இனிமேல் இது எடிட் பண்ணி வேறு போடணும். அது போட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். சரிங்க, இப்போ இந்த காரை அப்படியே திருப்பிட்டு அப்படியே போடுறேன். இருப்புறதுக்குள்ள சரிங்க, ஆயில் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. என்ன அப்பா, பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். ஆனால் அந்த கேமரா பார்த்தா நம்மளுக்கு ரிவல்ஸ் எடுக்க தெரியாது. இப்படி பார்த்தா தான் உண்டு. கேமரா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கோட்டச்சோருக்கு அங்கிட்டு தான் போகும். லாரி எடுக்கிறது கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பிடுறா செங்கிலி கருப்பு. வெற்றி வெற்றி. இதுக்கு வேற போராடணுமே. அதாவது லைட்டாக மூவ் பண்ணும்போது கரெக்டாக ஈஸியாக இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கஷ்டமாயிருது. நின்ன இடத்துல இருந்து அந்த ஒரு செகண்ட். நம்ம கார் வாங்கினா ஏச்சி வச்ச கார் தான் வாங்கணும். அதுவும் நல்லா எப்படி நினைக்கிய, அது என்னது ஃபார்ச்சுனரா ஃபோர்ச்சுனரா அந்த மாதிரிலாம் ஆடி, இந்த ரோல்ஸ் ராயல்ஸு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு கனவு தான் காண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்?
பேட்டே விளாக்குன்னு சும்மா நம்ம செலிப்ரேஷன்லாம் கிடையாது, சும்மா ஏதோட பேசி போடுவோமே ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டேன். சரிங்க, அப்புறம் லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் விளாகுமே வரும், நல்லா ஃபுல் விளாகுமே வரும். நம்ம எடுக்கணும்னு இருந்திருக்கோம். இந்த சோளா ஜூஸ்லாம் வாங்கி வச்சுருக்கு, சாப்பிட்டு யார் சாப்பிட்றான்னு பார்ப்போம். சரிங்களா? அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.